Hello friends, welcome to Gomathi Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல அதுவும் ரொம்ப ஆரோக்கியமான ட்ரை நட்ஸை வச்சு ஒரு மில்க் ஷேக் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா வளரும் பசங்களுக்கு காலையில நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறப்ப நம்ம ஹரிபரியா டிஃபன் செஞ்சு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம இந்த மில்க் ஷேக் நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படினா அவங்களுக்கு ஒரு ஹெல்தியாவும் இருக்கும், மேலும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். மெயினா பாத்தீங்க அப்படினா என்னோட பசங்களுக்குலாம் ஆக்டிவிட்டிக்கு வெளியில போவாங்க இல்லையா, அதாவது ஏதாவது கேம் விளையாடுறதுக்குலாம் போறப்ப இந்த மில்க் ஷேக் பண்ணி கொடுப்பேன். அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த மில்க் ஷேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி இந்த நட்ஸ் மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 7 பேர் குடிக்கிற அளவுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல பாதாம் பருப்பு ஒரு 15 பாதாம் பருப்பை நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. பாதாம் பருப்பு தோலோடு சாப்பிட்றத விட தோலை உரிச்சிட்டு சாப்பிட்றது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு 30 நிமிஷம் ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷமாக நல்லா ஊறிடுச்சு. அந்த தோல் நல்லா உரிக்க வருது பாருங்கள். இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே உரிச்சிக்கோங்க. இப்போ ஊற வச்ச எல்லா பாதாம் பருப்புலேருந்து தோலை வந்து உரிச்சாச்சு. இப்போ மில்க் ஷேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம தோல் உரித்த பாதாம் பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்தா பருப்பு. பிஸ்தா வந்து ஒரு 10லேருந்து 15 பிஸ்தா சேர்த்துக்கலாம். கூடவே இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வால்நட் வந்து ஒரு 5 மட்டும் சேர்த்துருக்குறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு. 10லேருந்து 15 முந்திரி பருப்பு நீங்கள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த மில்க் ஷேக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு சர்க்கரை தேன் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இனிப்புக்கு இந்த மாதிரி பேரிச்சம்பழம், அடுத்தது வந்து குல்கந்து சேர்க்க போகிறோம். அதுலேயே உங்களுக்கு இனிப்பு இருக்கும், அதனால் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 6லேருந்து 7 பேரிச்சம்பழத்தை கொட்டையை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குல்கந்து சேர்க்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் இதழ்கள் இருக்கு இல்லையா, அதோட கொஞ்சமாக வந்து தேன் அப்படி இல்லைன்னா சர்க்கரை பாகில் வந்து கரைச்சி வச்சுருப்பாங்க. இதுலேயே நமக்கு இனிப்பு இருக்கும், அதனால தான் சர்க்கரையோ எதுவுமே சேர்க்க வேணான்னு சொன்னேன். கூடவே வந்து ஃப்ளேவருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குங்குமப்பூ. உங்கள்கிட்ட சப்போஸ் குல்கந்து குங்குமப்பூ இல்லைன்னா கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1½ 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சப்போஸ் உங்களுக்கு அலர்ஜி அப்படின்னா இதுக்கு பதிலாக ஆல்மண்ட் மில்க் அப்படின்னா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து 5லேருந்து 7 பேருக்கு குடிக்கிற மாதிரி செய்ய போகிறேன். தனித்தனியாக செய்கிறத விட இதை வந்து முதல்ல 2 கப்பு பால் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பால் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கிறேன் பாருங்கள். இதை வந்து நீங்கள் 5லேருந்து 8 பேர் தாராளமாக குடிக்கலாம். இப்போ இதை ஒருத்தருக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எதில் குடிக்க போகிறீங்களோ அந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரைச்ச அந்த விழுதோட தேவையான அளவு பால், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்மண்ட் மில்க் அப்படின்னா தேங்காய் பால் எது வேணால் சேர்த்துக்கலாம். 3/4 கிளாஸ், நீங்கள் குடிக்க போகிற கிளாஸில் 3/4 கிளாஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா ஹை ஸ்பீடில் ஒரு 2-3 நிமிஷம் அரைச்சிக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போ இந்த மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு தெரியும். இதை வந்து நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம், அதே மாதிரி நல்லா சில்லுன்னு குடித்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்காக பொடியாக நறுக்கின நட்ஸை மேலாக்கில் கொஞ்சமாக தூவிக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான இந்த நட்ஸ் மில்க் ஷேக்கை கட்டாயமாக பசங்களுக்கு, வளரும் பசங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்லையோ செஞ்சு கொடுங்க. ரொம்பவுமே ஆரோக்கியமானது. இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.